அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் நாம் எந்த வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், இந்த உலகில எத்தனையோ வீடுகள் இருக்கு, எவ்வளோ பெரிய வீடுகள் இருக்கு. ஆனா இதெல்லாம் இந்த உலகில இந்த இந்த வீடுகள் எல்லாம் நிரந்தரமா என்று பார்த்தால் கிடையாது. சரி, அப்போ எந்த வீடு நிரந்தரம், நிரந்தரமான இருப்பிடம் தங்குமிடம் எது என்று பார்க்கின்ற பொழுதுல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஆயத்தை பத்தி இப்படி சொல்லி காட்டுகின்றான். வமல் ஹயாத்து துன்யா இல்லா லஐபும் வலஹுவன் வலத்தாருல் ஆகிரத்து கைருன் லில்லதீன யத்தகூன அஃபலா தஅகிலூன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இதன் அர்த்தம் என்னவென்று பார்த்தால், இந்த உலகம் என்பது வீண் விளையாட்டை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதாக சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுகின்றான். நாளை மறுமைதான் தாருல் ஆகிரத், மறுமையினால்தான் ஆக சிறந்தது. நாளை மறுமையினுடைய வீடுதான் ஆக சிறந்தது. இரையச்சவாதிகள் இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டாமா, இதுதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற வேணாமா என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்ப கேட்கின்றான். அப்போ இந்த உலகு என்பது நமக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த ஆயத்தின் மூலமாக பார்த்தால் இந்த உலகத்தில் இருக்கின்ற வீடு, சொத்து சுகங்கள், மனைவி மக்கள் எதுவும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமாக இருக்கின்ற ஒன்று நாளை மறுமைதான் என்பதாக இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கெல்லாம் விளங்க முடியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னொரு விஷயம்னு பார்த்தா, இந்த உலகில யார் இந்த உலகை விரும்புகிறார்களோ நாளை மறுமையில அவங்க கஷ்டப்படுவாங்க. யார் நாளை மறுமையை விரும்புறாங்களோ, யார் மறுமையை விரும்புறாங்களோ அவர்கள் இந்த உலகத்துல கஷ்டப்படுவாங்க என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன ஒரு வார்த்தை, நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. என்ன ஒரு வார்த்தைனா, இந்த உலகம் என்பது அறிந்து போகும், நாளை மறுமை மட்டும்தான் அழியாத ஒன்றின் மீது நிலைத்திருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே தான் சொல்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதே தான் சொல்லி காட்டுகின்றார். ஆக இனி வரக்கூடிய காலங்களில் மறுமைக்காக, நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், துவா கேட்கிறோம், ஆனால் அதில் அதிகமாக மறுமைக்கு தான் துவா இருக்கணும் என்பதாக சொல்லி காட்டியிருப்பேன். ஆக இனி வரக்கூடிய காலங்களில் நாம் கேட்கக்கூடிய துவாவாக இருக்கட்டும், நான் செய்யக்கூடிய அமலாக இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், அதெல்லாம் நம் மறுமைக்காக நம்மெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.